ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்ட் 2. இப்போ பாருங்கள், ஸ்லீவ் லென்த்து வந்து 7.5 இன்ச்சு. இது பாடி வந்து ஒல்லியாகவும் ஸ்லீவ் வந்து குண்டாகவும் ஆமல் குண்டாகவும் இருக்கிறதால நான் பேப்பரில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன். ஓப்பன் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 இன்ச்சு. ஓகேங்களா? நம்ம ஏன் இப்படி வந்து பேப்பரில் எடுக்கிறோம் அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்லேயே நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கிளாத் பத்தாது. அதனால் ஃபஸ்ட்டு பேப்பரில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிளாத்தில் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஆமல் பார்த்திங்கன்னா 21 அப்படின்போது டபுளாக மடிக்கும்போது நம்மளுக்கு 10.25. ஓகேங்களா? அப்போ ஆமல் அளவு வந்து நம்மளுக்கு 10.25 வரணும். கண்டிப்பாக 1 மீட்டரில் நம்மளுக்கு வந்து ஃபுல் ஆமல் வந்து கவர் ஆகாது. அதனால் பேப்பரில் எடுத்துகிட்டு நம்ம ஜாயின் போட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், 10.25 வச்சு லைட்டாக கிராஸ் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன்லேருந்து அந்த கிராஸ் வந்து கிடைக்கணும். இந்த மாதிரி வந்து கிராஸ் கிடைக்கணும். இந்த ஓப்பன்லேருந்து இந்த கிராஸ் கிடைக்கணும். ஓகேங்களா? அப்போது நம்மளுக்கு எடுத்தது கரெக்டுன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த கிராஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அதிலேருந்து நம்ம வந்து ஒரு கோடு போட்டுட்டு இந்த 2 இன்ச்சு வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிடணும். ஆமோல் 10.25 இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம அந்த கிராஸில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நார்மலாக ஸ்லீவ் எப்படி எடுக்கிறதுங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதுவும் தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன்லேருந்து ஸ்ட்ரைட் கோடு பார்த்தோம் அப்படின்னா அதை விட பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வரணும் கிராஸ்க்கு. ஓகேங்களா? அது வந்துச்சுன்னா நம்ம எடுத்தது கரெக்டு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்லேயே வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். ஏன்னா பாடி வந்து ஒல்லியாக தான் இருக்கும், ஆமல் வந்து பெருசாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஜக்காக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. ஜக்கா மீன்ஸ் அந்த மார்க். ஓகேங்களா? இந்த மார்க்குக்கு அடுத்து எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். கிளாத்தில் இதை வந்து ஃபோல்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்துட்டு இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஷேப் வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம குடச்சி எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நம்ம கிளாத்தும் வச்சு லைனிங்கும் வச்சு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஷேப் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கிராஸ் வந்து வந்துருச்சு. இதை வச்சு நம்ம இப்போ கிளாத்தை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது கிளாத்தை வந்து 4 வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஃபோல்டிங் இருக்கணும். க்ளோஸாக இருக்கிறது நம்ம சைடு இருக்கணும். இப்போ வந்து இந்த பேப்பர் கட்டிங் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் ஃபுல்லாக வந்து கவரே ஆகாது. அதனால தான் நம்ம பேப்பரில் எடுக்கிறோம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே வந்து 1/2 இன்ச் வந்து அலோன்ஸ் விட்டுருக்கோம், மேலே வந்து அலோன்ஸ் விடலை. இப்போ நம்மளுக்கு பேப்பர்லேயும் இடம் இல்லை, அதனால் நம்ம கிளாத்தில் வந்து அலோன்ஸோடு பண்ணணும். இப்போது எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை விட 1 cm அளவுக்கு உள்ளே மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அடுத்த பிட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது அதுக்கும் அந்த கிளாத் வந்து சரியாக போகும். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராவாக உள்ள ஒரு மார்க்கும் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரிஜினல் மார்க் பண்ணிவிட்டு தைக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டு ஒரு அலோன்ஸ்க்கான மார்க்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேலன்ஸ் பிட்டு வந்து நம்மளுக்கு நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எங்கே பேலன்ஸ் கிளாத் வருதோ அதை வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ அலோன்ஸோடு வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டைரெக்டாக எடுக்கும்போது பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாத் கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால தான் உங்களுக்கு பேப்பர் வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறது வீடியோவாக காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஃபுல் கிளாத் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஃபுல்லாக பாடி எடுத்துகிட்டு இப்போ மிச்சம் இருக்கிற கிளாத்தில் வந்து இப்போ ஸ்லீவ் வச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அந்த பேலன்ஸ் பிட்டை நம்ம கட்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து எடுத்துக்கணும். என்னோடய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சின்ன பிட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் எப்படி நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறது ஃபுல்லாக காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட் பார்ட் வந்து நான் மேலே ஐகான் பட்டன்லேயே தரேன், டிஸ்கிரிப்ஷன்லேயே தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த 4 பிட்டு இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி வச்சு நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் லைனிங் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே கிடச்சிரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய் பாய், டேக் கேர்.